வந்து என்ன தம்பி எல்லாரும் இப்படி தான் போவீங்களா? அது மாதிரி ஒரு மாதிரி சவுண்டாக பேசினாரா? ஓட்டிங்க பாருங்க, வியூலாம் சூப்பராக இருக்கு பாருங்க. இதை வண்டியே முக்குதே, செங்குத்தா ஏறுதுங்க ரோடு. Hey guys, welcome back to our channel Mr. Artist. ஆக்சுவலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளம்பிட்டோம். இந்த டைம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல் போகிறோம். ஆக்சுவலாக என்ன திடீர் பிளான் தான் எப்போதுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ப்ரீ பிளான்லாம் பண்ணி கிளம்புறது ஐடியாவே கிடையாது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆகுது. ரைட் போகிறதுக்கு முதலாம் நைட்டு எல்லாருக்குமே தூக்கம் வர சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கும் வரல. 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தேன். சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 3 மணிக்கு எழுந்துட்டேன். 2 hours தான் தூங்கியிருக்கேன். ஸோ கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து என்னென்ன இதை லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த லக்கேஜ் பேகு, அப்புறம் டேங்க் பேகு, ஹெல்மெட்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போகல. என்ன ரீசன்னா, டாப் பாக்ஸில் ஒரு கிளிப் ஒன்று வரும், சாவி போட்டு திருவுற மாதிரி லாக் சிஸ்டம். அது வந்து உடஞ்சிருச்சு ரொம்ப நாளாக இருந்ததுனால. ஸோ அதை மாற்றுற வரைக்கும் திருப்பி டாப் பாக்ஸ் எடுத்து மாட்ட முடியாது. ஸோ அதுவும் நல்லதான்ட்டு வெறும் பேக்கில் ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக பேசுவோம். Hello, mic testing 1 2 3. Hey guys, welcome back to GoPro View. இருட்டாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்புறோம். கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஆர்சி புக் எல்லாம் ஓகே. இன்சூரன்ஸ் நான் இது வரைக்கும் நான் ஃபோட்டோன்னு காப்பீஸ் எடுத்ததே இல்லை. எடுத்து ஸ்கேன் பண்ணி கூட உள்ளே வைக்காமல் வச்சுட்டேன் ஃபோனில். ஸோ அதனால் ஃபுல்லாக பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு, இன்னும் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கலையே அப்படின்ட்டு. ஓகே, எடுத்துறது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால தான் மறுபடியும் போயிட்டு இன்சூரன்ஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டேன் உள்ளே. ஏன்னா தெரில, ஹில்ஸில் போக போகிறோம், போலீஸ் செக்கப் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அது மாதிரி கேட்பாங்க. நான் பாரிவாகன் அந்த இது இருக்குமே, பாரிவாகன் சொல்லிட்டு அந்த இது அந்த ஆப்பில் அதிலே காட்டலாம் தான் ஐடியாவில் வச்சேன். ஸோ எதுக்கும் அப்படி அதை எடுக்குமான்றது எனக்கு தெரியல சரியாக. ஸோ அதனால் நான் மறுபடியும் போய் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 காட்டுது ரேஞ்சு. லாஸ்ட்டாக நான் தடா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் நைட்டு சொல்லப்போனால் மறந்துட்டேன்னு சொல்லலாம் டேங்க் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லைங்க, அப்படியே இப்படி தான் போக போகிறோம். தாம்பரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருச்சி வரைக்கும் சேம் ஹைவே. அதே ஹைவேல திருச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்தால் நம்ம திண்டுக்கல் போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போக போகிறோம். இதுதான் நம்மளோட ரூட்டு. ஸோ அதனால் போகும்போது நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. போயிட்டு ஸ்பீடில் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஒரு மாதிரி வண்டி இப்படி எடுத்துகிட்டு கிளம்புன்ற போது தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. முன்னாடிலாம் அப்படி இருக்காதுங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி என்னடா இது இப்படிதான்ட்டு ஒரு மாதிரி சலிப்பாக கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எடுறா வண்டின்ற மாதிரி ரெடியாக இருக்குது. எடுறா வண்டின்ற மாதிரி ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப தான் தோணுது. ஓகே, மெயின் ரோடு ஏரியாச்சு. நான் ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு ஓகேங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் போட வந்திருக்கேன். எங்கன்னா கடந்த ஏர்போர்ட்டு தெரியுமே, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஹெச்பி பெட்ரோல் நிலையம். டேங்க் ஃபுல்ண்ணா, டேங்க் ஃபுல்லு. ₹107.
அந்த எட்ஜு வந்தோடனே எடுத்துருங்க. உள்ளே ஒரு எட்ஜ் இருக்கும், வந்தோடனே எடுத்துருங்க. ஆஃப் ஆகிடலாம் தானா? ஐ திங்க் ஒரு 10 லிட்டர் பிடிக்கும். போதுண்ணா. இப்படி வச்சு எடுங்க. ஆனால் போதும். எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 1198 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். காய்ஸ் கரெக்டாக பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1198.84 போட்டிருக்கேன். இந்த வீடியோலேருந்து கரெக்டாக கணக்கு நோட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து கரெக்டாக அவங்கள்ட்ட அப்படியே சொல்லலான் இருக்கேன். அப்படியே நோட் பண்ணிங்க. நான் வீடியோவில் எண்டில் வந்து இங்கே போன இந்த கொடைக்கானல் போகிற பட்ஜெட் எவ்வளோ வருதுன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு காய்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட் சென்னை விட்டு அவுட்ரு வந்தோன்னா ஃபஸ்ட் டோல்கேட் வரும். அந்த டோல்கேட் வந்திருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் வந்து 340 கிலோமீட்ரு. திண்டுக்கல் போயிட்டோம்னா அங்கேருந்து வத்தலக்குண்டு அப்புறம் ரைட் எடுத்துட்டோம்னா கொடைக்கானல் தான் ரூட்டு வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து திண்டுக்கல் போகிற ரூட்டு மட்டும் பார்த்துக்குறோம். ரைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஏதாவது கடையில் போய்ட்டு ஏதாவது சாப்பிடணும். ஆக்சுவலாக சென்னையில் வந்து பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு மாதிரி க்ளவுடியாகவே இருக்குது. க்ளவுடியாக இருக்குன்னா அது ஒன்றும் இது இல்லை, பனியெல்லாம் இல்லை, புகை மூட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பொல்யூஷன் ரொம்ப இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாக் ஒன்றுமே தெரியலைங்க. ஃபாகில் இம்போர்ட்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. செம்ம டிராஃபிக்குங்க. எதனால் இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக்னு தெரில. அவ்வளோ காரு. ஃபைனலி சன்ரைஸ் ஆகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:35 ஆகுது. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உளுந்தூர்பேட் டோல் வரப்போகுது. விழுப்புரம் தாண்டி போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்குங்க ரோடு. ஹாய் காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போக வேண்டிய பிளேஸ் கொடைக்கானலுக்கு வந்து 323 கிலோமீட்டர். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. 323 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:16 ஆகுதா. இங்கே பாருங்கள், சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு எனக்கு பின்னாடி. வேறு லெவலில் இருக்குல்ல, ஃபுல் சன் தெரியுது. ஆனால் எழுந்த வேகத்துக்கு வெயில் ஒரு மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சாரோட லுக்கை பார்த்தீங்களா? டாப் பாக்ஸ் மட்டும் வைக்காமல் இந்த பேகை தூக்கி வச்சுட்டோம். அந்த பேக்கில் எல்லாத்தையும் திணிச்சாச்சு. தென் டேங்க் பேகு. ஆனால் இந்த பேகை மட்டும் வச்சு கொண்டு போகிறதுனால வண்டி சூப்பராக ஓட்ட முடியுதுங்க. ஒரு மாதிரி ஏரில் காற்றுல வந்து ரொம்ப ஆடலை வண்டி. ஹேண்டில் பார் ஸ்டெடியாக இருக்குது. டாப் பாக்ஸ் வைக்கும்போது ஒரு மாதிரி ஷேக், ரொம்ப ஒரு மாதிரி வாபுல் ஆணுச்சு. ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் இது வச்சதுக்கப்புறம் நார்மலாக இது வச்ச மாதிரியே தெரியல. நான் மட்டும் தனியாக ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் வருது எனக்கு. ஓகே, ஏதாவது டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நிறுத்தலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நான் தெரில, நான் எங்கேயுமே நிறுத்தாமல் அப்படியே வந்துகிட்டே இருந்தேன்னா சரி ஓகே. நான் ஸ்டாப்பாக 185 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின்னு வந்திருக்கோம். சென்னையில் எடுத்த வண்டி இங்கே தான் வந்து நிறுத்திருக்கோம். கிலோமீட்டரை பார்த்தா 185 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது நம்ம ஓட்டிகிட்டு வந்தது. ஐயோ, இதுக்கு மேலே ஓட்டக்கூடாதானான் தான் ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துல நின்று அப்படியே பிரேக் எடுக்கலான்ட்டு. காய்ஸ், எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி ஓப்பனாக வச்சுங்க ரோடு வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணலாம். ஒரு மாதிரி நல்லாயிருக்கு மைண்டு ட்ரைவ் பண்ணவே. ஆனால் என்ன டிராஃபிக் பாருங்கள், செம்மையாக டிராஃபிக்காக இருக்குது. இதை மாதிரிலாம் வண்டி இப்படி மேக்ஸிமம் நான் நிறைய டைம் வந்ததில் இருக்காது. இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும், ரோடு எம்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு மாதிரி வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப. ஓகே, நீங்கள் பேக்ரவுண்ட் வியூவை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்கள். நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறேன்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து திருச்சி வந்து 39 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி ஃபுல்லாக அங்கே பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக காடாக இருக்குது. வாவ் நான் நிறுத்துகிற ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். லெஃப்ட்டில் பார்த்தோன்னே நிறுத்திட்டேன். இங்கே பாருங்க, லெஃப்ட்டில் தோப்பு போல இருக்குது, ஏதோ ஒரு மரம் வச்சு வளர்த்துருக்காங்க. வாவ், ரெண்டு பக்கம் க்ரீனாக இருக்குது, நடுவில் ரோடு போகுது. டைம் பார்த்திங்கன்னா 7:15. கரெக்டாக நான் உங்கள்கிட்ட இப்போ 6:15 இப்போ அங்கே காமிச்சேன். 185 கிலோமீட்ரு. கரெக்டாக 1 ஹவரில் வந்து பாருங்கள் 100 கிலோமீட்ரு. கரெக்டாக 1 ஹவரில் 100 கிலோமீட்டர் அடிச்சிருக்கோம், கடந்து வந்திருக்கோம். கரெக்டாக எவ்வளோ ஒரு 110 அதில் தான் க்ரூஸ் பண்ணோம் ஃபுல்லாக. 1 மணி நேரத்தில் கரெக்டாக ஒரு 105 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கரெக்டாக. இன்னும் ஒரு திருச்சி வந்து 39 கிலோமீட்டர் சொன்னோன்னா இங்கே இருக்குது பாருங்கள் போர்டு. இதில் போடல திருச்சி பற்றி. காய்ஸ், திருச்சி ரீச் ஆகிட்டோம். அதுக்கு அடையாளம் தான் அங்கே இருக்குது. ஐயோ, பில்டிங் மறைச்சிருச்சுங்க. இவ்வளோ பெருசு எவன்டா கட்டினா சைடில்? அங்கே பாருங்க, மலைக்கோட்டை தெரியுதா? மலைக்கோட்டை கோவில். அதை தான் நான் அப்போ இருந்து காமிக்கணும், திருச்சி ரீச் ஆனோன்னு நினச்சிட்டே வந்தேன். அந்த தெரியுது பாருங்கள் ரைட் சைடில். இருங்க, நின்று காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோமா? ரைட் ரெடி. ரைட். கரெக்டாக மரம் வந்து மறைச்சிருச்சு. இது எங்கேயா அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கான். இங்கேருந்து தெரியுதுங்க ஓரளவுக்கு. கரெக்டாக அந்த போஸ்ட் மரம் இருக்குல்ல, போஸ்ட் மரத்துக்கு பின்னாடி அங்கே தெரியுது மலைக்கோட்டை. திருச்சி ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ரொம்ப நாள் கழித்து வரேங்க. ரொம்ப நாளா திருச்சியே வரல. கடைசியாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் ட்ரிப்பு வந்தேன் ஹிமாலயனில். ஸோ அப்போ வந்தது. ஆக்சுவலாக கொடைக்கானலுக்கு ஆல்ரெடி நான் ஹிமாலயனில் ட்ரிப்பு போயிருக்கேன். அந்த வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப முன்னாடி பிகினிங் ஸ்டேஜில் எடுத்தது. பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வேணா போய் பாருங்கள். நான் அதோட எதுவுமே கீழே மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், இன்ஃபோவில். ஒன்றும் இல்லைங்க, மேப்பு கூகுள் மேப் போட்டுக்கலான்ட்டு. ஏன்னா இப்போ நேராக தான் வந்தேன். நேராக போனால் மதுரை, லெஃப்ட் எடுத்தோம்னா திண்டுக்கல் அப்படின்ற மாதிரி காமிச்சது. ஸோ செக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்க, மேப் போட்டிருக்கு போர்டில். திண்டுக்கல் இங்கேருந்து 96 கிலோமீட்டர்ஸ். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. போயிடலாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக இதுவும் சேம் 523 கிலோமீட்டர்ஸ் தான். ஊட்டி போன மாதிரி தான். ஆனால் ஊட்டிக்கு போக கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சா. இது வந்து ஃபுல்லாக ஹைவேவாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா திருச்சி வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டோம். 300 கிலோமீட்டர் வந்து நம்ம ஹைவேலேயே கவர் பண்ணுறதுனால டைம் நமக்கு நிறைய சேவ் ஆகிடும். இதில் தொடக்கவே இல்லை. 7:45 11 o'clock மேக்ஸிமம் 12 நம்ம அழகாக மேலேயே கொடைக்கானலே போயிடலாம். எதனால் நான் கூகுள் மேப்பை பார்க்குறத அவாய்ட் பண்ணேன்னா, இதில் மாட்டி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபோனும் ஒரு மாதிரி ஷேக்கான கேமராலேருந்து எல்லாமே போயிடுது. சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணோம்னா பேட்ரி போயிடுது. ஸோ டிஸ்பிளேவும் ரொம்ப ஆன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபோன் போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அது அப்படி தான் போணுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக அதில் தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் நான் கூகுள் மேப்பை பார்க்குறதே விட்டேன். கூகுள் மேப் போட்டாலும் காதில் சொல்லுதா, மேக்ஸிமம் போர்டு பார்த்து போகிறதுக்கு. அதனால தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குது. முக்கியமான இடத்துல மட்டும் கூகுள் மேப் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. காய்ஸ், சின்ன ஒரு பிரேக்கு, பாதாம் பால் குடிச்சிட்டு இந்த கேக் சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு. ரெண்டு பேரும் பாட்டு ஓடுது. காப்பி ரேட் கொஞ்சம் பயமாக இருக்குது. சாரா பார்க்குறீங்களா? சாரா ஒன்று ஊற்றிட்டு திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ரொம்ப தூரம் அப்படியே வந்துட்டேன்.
நல்ல ஒரு கடையாக பிளேஸாக தேடி வர்றதுக்கு இந்த கடை நல்லா இருக்கு ஒரு மாதிரி. யாருமே இல்லை, நான் மட்டும் தான் உட்காந்து. ஹாய்ங்க, ஆக்சுவலாக இந்த டீ கடையில் தான் டீ குடிச்சிட்டு கிளம்புனேன். இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அதான் கருப்பில் இறக்கிட்டேன். இது மாதிரி பிளேஸ் கிடச்சா நல்லாயிருக்குங்க. ரொம்ப நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். இப்போ இந்த அண்ணையா அப்படி நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாருன்னா, இப்போ GT 760 ஒரு ஆள் போனாப்புல மனுஷன் 150 போயிருப்பார் போல். GT யார் செரி ப்ரோ வச்சுருக்காருல அந்த பைக்கு, அது என்ன GT மாடல் தெரில, சல்லுன்னு போனாரா இந்த மனுஷன். அப்போ தான் ரோடை கிராஸ் பண்ணாப்புல இந்த சிக்னலில். அந்த மனுஷன் சல்லு 150 போனார். மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். அந்த கடுப்பில் என்னை பார்க்குறாரு இந்த கோவத்தில். கைஸ் ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அங்கே உள்ளவங்க திருப்பி வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்களா மறுபடியும் வந்து. ஸோ அதனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, இப்போ தான் கிளம்புனேன். ஸோ அதனால தான் பேசுகிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 150 போல் அவர் போயிருப்பார் போல். தாத்தா கிராஸ் பண்ணும்போது டச் பண்ணலை, அவர் ரோட்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணியிருக்காரு, இவர் இப்படி போயிருக்காரு நம்ம ஆள். ஸோ ஒரு டச் பண்ணலை, ஆனால் ஒரு மாதிரி உள்ளே கிராஸ் பண்ண போகும்போது போயிட்டாராமா. அதனால் அவர் நல்லா பயந்துட்டாராமா ரொம்ப. அதனால் அவருக்கு அதுக்கு எதாவது ஆயிருந்துச்சு, அப்படி என்ன ஆயிடுச்சா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சைடில் நம்ம ஒத்துக்க வேண்டியது தான், வேறு எதுவும் யோசிக்க முடியாது அவரை பற்றி. ஏன்னா வயசானவர், அவ்வளோ சவுண்டு கிட்ட போய் சக்குன்னு கட் அடித்தா அவர் பயப்பட தான் செய்வார். ஸோ இதாங்க பிரச்சனை. அங்கே போயிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரம் வந்து மரத்தடியிலன்னு பேசிட்டு இருந்தேன். திடீர்னு மறுபடியும் வந்து அவங்க பகலில் உள்ள 4 பேரும் சேர்ந்து வந்து மறுபடியும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே கண்டுக்காமல் நான் கிளம்பி வந்துட்டேன். இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஸ்பீடு போகிறத நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்ரு. தனியாக ரோடு ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுன்னா போகலாம். இதை மாதிரி டக்குன்னு யாராவது கிராஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்கன்னா எதாவது ஆயிடுச்சுன்னா திருப்பி வராது. ஸோ அதனால் சேஃபாக போகிறது பெஸ்ட்டுப்பா. கைஸ், நம்ம ட்ரிப்போட 2வது ஃபியூல் பிரேக்கு ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அங்கேயுமே ஹெச்பியில் தான் போட்டோம். ஸ்பீடு இல்லை போலையே. அக்கா ஸ்பீடாக இருக்குது. நார்மல் தானே. முன்னாடி போனால் ஸ்பீடு கிடைக்குமா? ஸ்பீடு 1 கிலோமீட்டருக்கு மேலே போய் ரைட் சைடில் கட் பண்ணணும். சரி ஓகே, நார்மலே போடுங்க. டேங்க் ஃபுல்க்கா. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா 200 போடுங்க. 200 போடுங்க போதும். ஸ்பீடு தான் போடுவேன், மாற்றி போட்டால் தான் ஆகிடும். 101 ரூபா, சென்னையை விட இங்கே 1 ரூபா கூட. பெட்ரோல் போட்டோம், பட் 200 தான் போட்டிருக்கேன். நீங்களே கேட்டுருந்துருப்பீங்க நான் ஏன் ஸ்பீடு போடணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ டேங்க் ஃபில் பண்ணோன்னா கொடைக்கானல் ஃபுல்லாக இதை வச்சா சுற்ற போகிறோம். ஏன்னா இப்போ போட்டோம்னா இங்கேருந்து கரெக்டாக கொடைக்கானல் என்ன ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேலே போய் வர சுற்றுறது திருப்பி இறங்குற வரைக்கும் இந்த டேங்க் ஃபுல் பண்ணால் போதும் தான் பெட்ரோல். ஸோ லோக்கலில் எப்படி இருந்தாலும் ஓட்டுவோம், ஹீட் ஆகும் இன்ஜினு. ஸோ நார்மல் போட்டோம்னா நார்மலே ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியும். ஸோ 200 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்கு வருதான்றது டவுட்டில் இருக்குது. ஏன்னா தள்ள முடியாது நின்று, அதனால தான் 200 மட்டும் சேஃப்டிக்கு போட்டுக்கிட்டேன். 2 கிலோமீட்டர் கழித்து வந்தால் இங்கே ஒரு பாரத் இருக்குது, பட் ஸ்பீட் இருக்கான்றது தெரிலையே. நான் ஸ்பீட் இருக்கா? $108 இங்கே. ஸ்பீடு 108 ரூபா. 11 லிட்ரு 1274 ரூபாய்க்கு. நான் பில்லு மட்டும் எடுத்துண்ணா. 6 கிலோமீட்டர் ஓடிச்சு அதுக்குள்ளே. அங்கேருந்து பார்த்தீங்களா இல்லையா, பெட்ரோல் போட்ட இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் வந்திருக்கும்.
இப்போ ரீசெட் பண்ணிட்டேன். டேங்க் ஃபுல்லாக இருக்குது. இதில் காட்டுறதுக்கு கொஞ்சம் தூரம் போனால் கட் ஆகிடும். இதுக்கு மேலே எங்கேயும் நிறுத்தாமல் நேராக போயிட்டுருக்கலாம். பார்த்தீங்களா, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு ஒரு வழியாக. வத்தலக்குண்டா தாண்டி நம்ம கொடைக்கானல் ரோடு ஏறத்துக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டோம். ரோடை பார்த்தீங்களா, அதான் கொடைக்கானல்னு நினைக்கிறேன். வா வா பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸானு சரியாக தரல, போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள் ரோடு. ஐயோ வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுங்க, பட் ஆனால் கூலிங் செம்மையாக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது காற்று. இங்கேயே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுது. செம்மையாக இருக்குல்ல ரோடு. ஃபைனலி கொடைக்கானல் நட்சத்திர ஏரி 52 கிலோமீட்டர் போட்டிருக்கா. இதாங்க கொடைக்கானல் ஏறுற ரோடு. பார்த்தீங்களா, லெஃப்ட்டு சூப்பராக இருக்குது. வளைஞ்சி நிற்கிது, அப்படியே விளைஞ்சி நிற்கிது நெல்லெல்லாம். ஃபஸ்ட்டு ஏறத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒருத்தர் நிற்பேன். நின்று 360 தூக்கி பின்னாடி பக்கம் அடிச்சுட்டு மாட்டிட்டு டைம் ஸ்லாப் போட்டு விட்டு அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஐ திங்க் இ பாஸ்லாம் கேட்பாங்களான்னு தெரில. ஆனால் இ பாஸ் வந்து மே எண்டோட முடிஞ்சிட்டுனா சொன்னாங்க. அப்படி இல்லைனாலும் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக் எண்டு தான் அதிகமாக வருவாங்க, வீக் டேஸில் வரமாட்டாங்க மேக்ஸிமம். வீக் டேஸில் வந்தோம்னா வா 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 அங்கே பாருங்கள். இது மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தான் ஃபுல்லாக வண்டி ஓட்டணும்னு எனக்கு ஆசையே. நம்ம சென்னையில் இருக்கிறனால அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ சேட். ஆனால் இன்றைக்கி ஒரு 6 நாள் பிளான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு, பிளான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம வீடியோ வந்து பெருசாக போடாதீங்கன்னு சொல்லிட்டீங்க சில பேர். நான் ஏன் சின்னதாக போட மாட்டேங்கிறேன்னா, நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஒரே வீடியோவில் போட்டால் கூட உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஓட்டி பார்த்துட்டு நான் எண்டு என்னவோ பார்த்துட்டு விட்டுருவீங்க. நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இதை நான் பாட்டாக போட்டேன்னு வச்சுங்க, ஒரு எபிசோடை முடிக்கிறதுக்கே எனக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிடும் போல இருக்குது. 3 நாள் கழித்து போட்டால். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் 40 நிமிஷம் வீடியோ போட்டு விட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஓட்டி விட்டு நீங்கள் பார்த்துக்குன்னு நான் விட்டுறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நமக்கு அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. பாட்டாக பண்ணி முடிக்க எனக்கு தெரில, எடிட் பண்ண. ரைட்டில் இருக்கு பாருங்க, இதுதான் கொடைக்கானல் ஹில்ஸ். பொறுமையாக ஏறுங்க. இங்கே வரதே சில பேர் வருவாங்க சைடு போட்டு கட்டடிச்சு போகிறதுக்காக. அவங்க நீங்கள் எப்படி வேணால் போங்க, பிரச்சனை கிடையாது. ட்ராவல் பண்ண வரவீங்க பொறுமையாக நிதானமாக அழகாக ஓட்டின்னு பாருங்கள். வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகாக ஓட்டிகிட்டு போங்க பொறுமையாக. கொடைக்கானல் செக் போஸ்ட் பார்ப்போம். இ பாஸ் எதாவது கேட்பாங்களா? பைக் எப்படி போகிறது? என்ன போகலாமா? இ பாஸ் எடுக்கலையே. பாஸ் இருக்கான்னு கேட்டார், எடுக்கலேன்னு அனுப்பிட்டார். என்ன மனுஷையா அவர்? என்ன இ பாஸ் தேவையில்லைங்க, இ பாஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க சும்மா சொல்லிட்டுருக்காங்க இது மாதிரி. நெடுஞ்சாலைத்துறை தங்களை அன்புடன் வர வைக்கிறது கொடைமலை சாலைன்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெதுவாக செல்வோம். ஆப்பா மங்கிஸ் குரங்குகளா, வழிவிடுங்கள். இந்த தடவை இதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா காய்ஸ்? இது பார்த்தீங்களா, இது இப்போ தான் புதுசாக இது மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊருக்குள்ளலாம். இது வந்து ஒரு மாதிரி சுற்றுங்க. மாடி கிட்ட போவோமா? பார்த்தீங்களா சுற்றுது. இது எதுக்குன்னா, வளைவில் வளையும் போது யாருக்காவது காரிகிற வந்து வச்சுச்சுன்னா அது மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி கார்டு. இது நல்லா இருக்குல்ல இந்த கார்டு உள்ளது. இங்கே பாருங்கள் லெஃப்டில். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து தான் போன இதில் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துருந்துருப்பேன் ஹிமாலயனில் வந்ததில். நான் ஆக்சுவலாக இப்போ வந்து ட்ரோன் ஷாட்லாம் இங்கே உள்ள ட்ரோன் ஷாட்லாம் முன்னாடி எடுத்தது தான் கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எடுக்கலை, இப்போயே சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர்.
கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த குரங்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த இடத்துல. உங்களுக்கு ஜூம் எவ்வளோ எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. இது ஒரு மாதிரி முகம் சிங்க குரங்குன்னு சொல்லுவாங்களே, அதுன்னு நினைக்கிறேன். இது அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள், இங்கெல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதானே தெரியல சரியா அதெல்லாம். இந்த குரங்கு நான் இப்போ தான் அதிகமாக இங்கே பார்க்குறேனே. கப்புலா போயிட்டு வாங்க. பின்னாடி 360 ஷாட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க. ஓ வாவ், ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் கேரளா, அந்த லாஸ்ட்டு எண்டுலாம் கேரளா ஃபுல்லாக. வட்டவாடெல்லாம் இங்கே ரொம்ப கிட்ட தாங்க, ஆனால் ரூட்டு தான் கிடையாது. செம்மையாக இருக்குல்ல. வாங்க அப்படியே போகலாம். இப்போ தான் ஏரியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்குது, ஒரு 35 கிலோமீட்டரோ சம்திங் இருக்குது. அதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாப் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, 3, 2, 1. ஆலியூர் டேம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது ஆலியூர் டேம் தான் நினைக்கிறேன். நான் மேப்பில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது எவ்வளோ பெருசு தெரியும் தெரியலையே கோப்ரோவில். நான் எதுக்கு என் ஃபோன்லேயே ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இல்லை இவ்வளோ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். பா வேற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏதோ மினியேச்சர் பண்ணுவோமா தெரியுங்களா? பெருசாக உள்ளதை மினியேச்சர் பண்ணுவோம் நாங்கள் ஏதாவது ஒர்க்கில் பண்ணும்போது நாங்கள். ஸோ அந்த மினியேச்சருக்கு இப்படி தான் நாங்கள் பொம்மையாக எடுத்து ஒட்டினா இப்படி இருக்கோம். தண்ணிக்கெல்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. காய்ஸ், கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 கிலோமீட்டர் இருக்குது. 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஜிலு ஜிலுன்னு இருக்குது. கூட்டமே இல்லைங்க. பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. ரோடு எம்டியாக இருக்குது. கொல்லி ஹில்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், கூட்டமே ஏறாது மேலே. அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள், எம்டியாக இருக்குது ரோடு. ஐ திங்க் 2 நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கூட்டம் இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் போங்க. காய்ஸ், இந்த ரூட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்தப்போ கூட இதெல்லாம் அவ்வளோ ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரில. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், இது ஆன் பண்ணுவோம். எல்லாம் இப்போ தான் மலைக்கு உச்சியில் ஏறிட்டுருக்கோம். கை இப்போ தான் ஒரு மாதிரி நல்ல கூலிங்காக இருக்குது. ரொம்பவே கூலிங் ஏறுது வர வர. குரங்கு பையா, பா இந்த வழியை பாருங்க. ஃபைனலி வந்துட்டோம். தங்களின் இளவரசி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
என்ன நீர்வீழ்ச்சி, சில்வர் கேஸ்கேடு ஓடுங்க. இதாங்க கொடைக்கானலில் நம்ம என்ட்ரி ஆன உடனே நம்மளை வரவேற்கிற ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இதுதான். ரெக்கார்ட் ஆகுதா? சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. தண்ணி ஆனால் அதிகமாக இல்லைங்க, ரொம்ப தண்ணி வரும் இங்கெல்லாம். மழை பெய்கிற டைமில் வந்தீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லாக இங்கேருந்து அப்படியே ரொம்ப வரும். இப்போ கம்மியாக இருக்குது இங்கே, பட் நல்லாயிருக்கு. கிளைமேட் ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கிளைமேட் இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம தான் இப்போ டாப்பில் இருக்கோம். கொடைக்கானல் மேலே ஏறிட்டோங்க. பார்த்தீங்களா கீழே இருந்த எல்லா மலையும் இப்படி க்ளவுடியாக ஃபாக் உள்ள மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக. கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ரோடு செம்ம ஒஸ்ட்டு போங்க கைஸ். நம்ம ரூமுக்கு ஏறுற வழியை பார்த்தீங்களா, செங்குத்தாக ஏறுதுங்க மேலே. வாவ், ஐயோ 360 ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன், அதுக்கே முடியலைங்க என்னால். வண்டியே முக்குதே, செங்குத்தாக ஏறுதுங்க ரோடு. காய்ஸ் நம்ம ரூமுக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். 4 மினிட்ஸ் காட்டுது. 1.1 கிலோமீட்டர். பார்த்தீங்களா, டாப்பில் தான் நம்ம ரூமே. ட்ரிப்பிள் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் தாங்க புக் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் கொடைக்கானல் வந்தப்பே மறுபடியும் ஆல்ரெடி நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும் இடம், நல்ல ஒரு வீடு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ திரும்பி அங்கேயே தான் புக் பண்ணேன். அதுவுமே புக்கிங்கில் ஒரு கொலப்சல். என்னன்னா கார்டு பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல, அதாவது என் கார்டு வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் இது இன்றைக்கி தேர்ஸ்டே ஃப்ரைடே தானே, கூட்டமே இல்லை பாருங்க. கொடைக்கானலே வெறிச்சோடி கிடக்குங்க. பட் ஆனால் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் எங்கே பார்த்தாலும், கூட்டம் எங்கேயுமே கூட்டம் இருக்காது. ஸோ அதனால் இன்னும் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும். ஸோ அதனால் அதை போயிட்டு அப்படியே பேமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிப்பேன், அப்படி இல்லைனா நேராகவே அப்படியே செக்இன் பண்ணிக்கலான்ட்டுங்க. ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெட்டுமே ஃப்ரீயாக அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் 2-3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தால். ரைடை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே போணுச்சுங்க. பட் ஆனால் இந்த கொடைக்கானல் மேலே ஏறினே ரோடு ஒஸ்ட்டு, நல்லாவே இல்லை. எனக்கு கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். கை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ யோசிக்கிறேன், க்ளவுஸ் போட்டு ஏறித்திருக்கலாம் போல இருக்குது, ஓட்டி இருக்கலாம் போல். கூலிங் வரணுமேன்றதுக்காக நான் க்ளவுஸை கழட்டினேன். பட்டு நல்லா ஒரு மாதிரி செவந்துருச்சு கையெல்லாம். பாருங்க, செவந்துருச்சு கையெல்லாம். அப்படியே நேர் ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டல் இதுதான். ஆல்ரெடி பைக் இருக்கார் போலையே. ஓகேங்க, இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டலு. ஸோ இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், என்ன டீட்டெயில்ன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது எங்கே ஸ்டே எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you, bye bye, வணக்கம், வெல்கம், நன்றி.